லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினியோட லைஃப்ல எப்பவுமே இந்த குடும்பம் தான் முக்கியம். அத மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிருக்கா. பார்த்திபனை நேசிக்கல நேத்து தான் என்கிட்ட சொன்னா ரஜினி. அப்படியா சொன்ன? சொல்லுக்கா. அக்கா நீ சொல்லல. நீ சொல்லிருந்தா அது பொய்தான். உண்மைதான். ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது பிளான். எனக்கு இந்த குடும்பமும் நீங்களும் தான் முக்கியம். எங்க பொண்ணு மனசு இதுதான் எங்களுக்கு தெரியாதா? இத சொல்லதான் நீங்க வந்தியா? ஆமா, அவ விருப்பம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சே. நீங்களும் பார்த்திபன் எப்ப வெளியில போவான் தானே இருக்கீங்க. அப்புறம் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஓஹோ, அதான் தம்பியை காப்பாத்த வந்திருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணு உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நான் என் தம்பிக்காக யோசிக்க கூடாதா? சரிம்மா, இப்ப நீ எதமா யோசிச்சுட்டு வந்திருக்க? விவாகரத்து பத்திரம். அனிதா, வேணாமா, நீ பண்றது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஆமா அனிதா அக்கா, ரஜினி அக்காவும் பார்த்திபன் மாமாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அக்கா எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்களுக்காக தான் போய் சொல்லிருக்கா. இதெல்லாம் வேண்டாமே அக்கா. ஏய் கோடி அந்த பக்கம், உனக்கு என்னடி தெரியும்? ஓ வாழ்க்கை என்ன ஆக போதும் தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஏதோ ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கா. அனிதா, நீ அதை அவகிட்ட கொடு. ரஜினி, கையெழுத்து போட்டு கொடு. இப்ப என்ன பண்றது? முதல்ல உங்க வீட்டு பையனை கையெழுத்து போட சொல்லுங்க. ஓ, தாராளமா. பார்த்திபா, வா, வந்து கையெழுத்து போடு. அதான் உங்க அக்கா கூப்பிடுறாங்கல்ல, போய் கையெழுத்து போடு. ரஜினி அக்கா ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான், மாற மாட்டா. ரஜினி, வேண்டான்னு சொல்லுமா. பார்த்திபா, வேண்டாம் பார்த்திபா. அவ ஏதோ மனசு சரியில்லாம சொல்லிட்டா, நீ கையெழுத்து போடாத. பார்த்திபா, சொல்லு ரஜினி, நீ அவனை நேசிக்கிறியா? நான் அவனை நேசிக்கல. என் மனசுல பார்த்திபன் கிடையாது.
சொல்லி பேசுக்கா. அக்கா பேசுக்கா. இந்தா கையெழுத்து போடு. குடு. இவன் கையெழுத்து போட்டுட்டான். கையெழுத்து போடு. ரஜினி வேண்டாம், ரஜினி வேண்டாம். ரஜினி கையெழுத்து போட மாட்டா, நான் விட மாட்டேன். ஏய் இங்க பாரு, உன் நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. போ, தள்ளு தள்ளு. இப்படி இந்தா. வேண்டாம்க்கா. கையெழுத்து போடு. இந்தா. இப்போ அவ மாறிட்டா மாப்ள. அவ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அவன் நினைக்கிறான். கையெழுத்து போடு ரஜினி. இவன், இந்த பார்த்திபன், அரவன் எல்லாரும் மூட்டை மூட்டையா போய் சொல்லி ஏமாத்தி தானே என் கல்யாணம் நடந்தது. உன் கூட இருந்தா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனை எங்களுக்கு கொடுத்துரு ரஜினி. என்னை மன்னிச்சிடு ரஜினி. ரஜினி
அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? அவனை கையோட கூட்டிட்டு நீ கிளம்பு போ. இப்பவே கூட்டிட்டு போனா கோர்ட்ல பிரச்சனை ஆகும். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிய இன்னும் 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும். என்ன ரஜினி, ஓகே தானே? உங்களுக்கு உங்க வேலை தானே முக்கியம். விவாகரத்து ஃபார்மாலிட்டிஸ் முடியற வரைக்கும் பார்த்திபன் இங்கே தான் இருப்பான். தேங்க்ஸ் டி. சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வந்துரு பார்த்திபா. அதுக்கு நீ ரெடியா இரு. நான் கிளம்புறேன். அப்பா, ஒரு பெரிய தொல்லை விட்டுது. இன்னும் 2 வாரம்தான். அதுக்கப்புறம் அடுத்த தொல்லைய கலப்பணும். அனிதா, நீ எப்ப வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. இப்பதாமா வந்தேன். ஓ, யார் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு ஒண்ணுமே புரியல இந்த வீட்டுல. ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மேல இருக்கிற கோவத்தை ஏன்பா எல்லார் மேலயும் காட்டுறீங்க? அவன் வந்து இந்த சோஃபால கிடந்த கோலத்தை பார்த்திருந்த நீ இப்படி பேச மாட்ட. தெரியும் தெரியும். நான் தான் அவனை இங்க படுக்க வச்சுட்டு போனேன். வேலை வெட்டிக்கு போகலனாலும் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாம இருந்தான். தப்பு தண்டை எதுவும் பண்ணாம இருந்தான். இந்த ஒரு பழக்கம் வந்தா போதாதா? வரிசையா எல்லாம் வரும். நீங்க சும்மா இருங்க. அவ என்னமோ பெரிய மொடா குடிகார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பார்த்திபன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஜினி தான். குடிச்சிட்டு வந்து ரஜினி ரஜினின்னு புலம்பிட்டு இருந்தான் அவன். எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது. இப்ப என்னவா? அப்பா, ராகவி கண் முழிச்சிட்டா. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி? நீ சொல்லவே இல்ல. நல்லா இருக்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கா. அதுவும் அவ ஒரு நல்ல காரியம் வர பண்ணிருக்கா. நல்ல காரியமா? என்னது? நேரா ரஜினி வீட்டுக்கு போய் நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு பார்த்திபன் தான் காரணம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஐயோ கடவுளே, அங்க என்ன இருக்கணும் தெரியலையே. ஏடி, இது உனக்கு நல்ல காரியமா? போலீஸ்ல சொல்லிட்டா பார்த்திபனை கைது பண்ணிட மாட்டாங்க? என்ன அனிதா, சீரியஸ்னஸே புரியாம பேசிட்டு இருக்க.
அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க போலீஸ் போற ஐடியாலாம் இல்ல. நான் அவகிட்ட பேசிட்டேன். இல்ல அனிதா, நம்ப முடியாதுடி. மா நம்புமா. நான் ராகவி கிட்ட எல்லாமே தெளிவா பேசிட்டேன். அப்படியே பார்த்திபன் ஜெயிலுக்கு போனாலும் ரஜினி அனுப்பாம விட மாட்டா. கேட்டீங்களா? பார்த்திபன் ஜெயிலுக்கு போக மாட்டான்னு உறுதியா இவ சொல்லலையே. மா புலம்பாதம்மா. பார்த்திபன் ஜெயிலுக்கு போக மாட்டான், போதுமா? பார்த்திபன் மேல பழி போட்டதை நீ ஏன் நல்ல காரியம்னு சொன்ன? ஆமாப்பா, அந்த ரஜினி வீட்டு கும்பலு இத காரணமா வச்சு பார்த்திபனை வீட்டை விட்டு அனுப்ப ரெடி ஆயிட்டாங்க. அங்க பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டா நல்லது தானே? எல்லாரும் சொன்னாலும் ரஜினி அனுப்பிச்சிருவாளா? இல்ல இவன் தான் வந்துருவானா? இல்லப்பா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதான் அவன் குடிச்சிட்டு வந்து ரஜினி ரஜினி அடிச்சிட்டான்னு புலம்பிட்டு இருந்தான். என்னது, ரஜினி அடிச்சாளா? ஆமாமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. அவன் இங்க வர்றதுக்கு இது கூட ஒரு காரணமா மாறலாம்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா, அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. வேலையா? என்ன வேலை? இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். போனா உங்களுக்கு தன்னால தெரிஞ்சிடும். சரி வாங்க போலாம், கிளம்புங்க. என்னடி நீ பாட்டுக்கு வந்து கிளம்புங்கிற? எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லவே இல்லையே. மா, போனா தெரியதான் போகுது. நான் தானே கூட்டிட்டு போறேன். நம்பி என் கூட வாங்க. வாங்க 2 பேரும். பார்த்திபா, ஏதாவது வேணுமா? இல்ல ஒண்ணு வேணாம் பத்மாமா. பார்த்திபா, சொல்லுங்க பத்மாமா. ரஜினி எப்பவுமே இப்படிதான். இந்த வீட்டை நினைச்சிட்டா வேற எதுவுமே பெருசு இல்ல. என்ன பேசினா அவ கையெழுத்து போடுவான்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க அக்கா அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டா. ஆனா நீ எப்படி பார்த்திபா இதுக்கு ஒத்துக்கிட்ட? ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்த? உங்களுக்கு தெரியாதா பத்மாமா, லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே காரணம் ரஜினி தான். ரஜினிக்காக தான். ரஜினிக்காகவா? இதுல ரஜினிக்கும் நல்லதில்ல, உனக்கும் நல்லதில்ல. அப்புறம் எப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது பத்மாமா. என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கிற. ரஜினியும் சொல்ல மாட்டா. நீங்க பிரிய கூடாது பார்த்திபா. ரஜினி, 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 சொல்லுமா. சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆபீஸ் போனோம், லேட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. வா, வந்து சாப்பிட்டு போ. ரஜினி. அம்மா. என்ன ரஜினி? அது கரண்ட் பில் கட்ட சொன்னல, அது கட்டியாச்சு. அப்புறம் மளிகை சாமானுக்கு அக்கா கிட்ட பணம் கொடுத்துருக்கேன். சங்கரி சொன்னா. ரஜினி. பத்மாமா, மீனா கேட்ட புக் இன்னைக்கு தான் வரும்னு சொல்லிருக்காங்க. எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. நான் இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா. ரஜினி, சொல்லுங்க பத்மாமா. பார்த்திபன் எதுவும் உன்கிட்ட? பத்மாமா உள்ள வாங்க. புக்கு வாங்க காசு வச்சிருக்கேன், வாங்கிக்கோங்க. அக்கா, ரஜினி. அக்கா, அக்கா.
மாதிரி திவ்யா. இருக்கு. எனக்கு டைம் இல்ல, வந்த விஷயத்த சொல்லு. அது கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் பேலன்ஸ் இருக்குக்கா, அது கட்ட சொல்றாங்க. ம், நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. ம், தேங்க்ஸ்க்கா. ரஜினி ஒரு நிமிஷம். என்ன மாமா? வட்டி கட்டணும்ல ரஜினி, இன்னும் கடையே திறக்கல. கையில வேற பணமும் இல்ல ரஜினி. எனக்கு தெரியாதக்கா, நான் நேத்தே கொடுத்துட்டேன். கடை திறந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா தந்துடுற ரஜினி. நீங்க இப்படி பொறுப்பா பேசுறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. இதே மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் பொறுப்பாயிடுவாங்க ரஜினி. நீயும் சந்தோஷமா இருப்ப. இங்க பாரு, நீ இங்க இருந்து வெளியில போனாலே ரஜினி சந்தோஷமா இருப்பா.